முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான். இப்போ என்கிட்ட 5000 இருந்தாலும் என்னால் ஓட்ட முடியும், என் கையில் 50,000 கொடுத்தாலும் ஓட்ட முடியும். அதுக்கு மாதிரி நம்ம தயாராகிக்கணும் சார். அப்பா அதான் சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் இஎம்ஐயில் எந்த திங்ஸுமே வாங்கினதில்லை. என்கிட்ட இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு மனசில் நினச்சேன்னா அதுக்கான பொருளுக்கான அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். மாதம் மாதம் 500 ரூபாயோ 1000 என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். என்றைக்குமே இஎம்ஐயில் வாங்கி போட்டுட்டு அந்த திணறதெல்லாம் நிறைய பேர் இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் வாங்கியிருக்கேன், அப்புறமே வட்டிக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 15,000 வந்தால் அதில் 12,000 13,000 கிட்ட போயிடுது. நிறைய பேர் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படிதான் நிறைய பேர் பாசம் வச்சிடுறாங்க. இப்போ எல்லா அப்பாவும் குழந்தைய பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்லமா குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிட்டனால எனக்கு தெரியல. இப்போ பார்த்துக்கிற போது தெரியுது, இவ்வளோ அப்பா சஃபர் பண்ணிட்டு எப்பயுமே முகத்தில் சிரிப்போட இருப்பாரே. இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போது அப்பாவுக்கு எது தெரியுமா சந்தோஷம், நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. வீட்டில் தான் நான் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே பசங்க அமௌண்ட் கொடுக்காட்டி கூட எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு முடியலடா, இன்னும் தம்பியோட அப்பாவுக்கு சம்பளம் போடலை. அப்போ நானும் யோசிக்கிறேன், நம்மளும் ஃபேமிலி ரன் பண்ணுறோம், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த இடத்துல எனக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. 10 டேஸ்லேயோ 5 டேஸ்லேயோ எனக்கு கிடைக்காது அமௌண்ட்டு. மந்த் எண்டும் கிடச்சிருக்கு, கிடைக்காமையும் போயிருக்கு, 2-3 மாதத்துக்கு ஒரு தடவையும் கிடச்சிருக்கு, கரெக்டாகவும் போட்டுடுறவங்களும் இருக்காங்க. அதனால எல்லா வகையுமே இருக்கு சார். எத்தனையோ பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு கிடையாது சார். ஃபேமிலிக்காக உழைக்கிற எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய சல்யூட் சார். ஓடுகிற ஓட்டமும் ஆடுகிற ஆட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதை. அப்பா நிறைய பணம் சேர்க்கல சார், நிறைய மனுஷங்களை சேர்த்திருக்காங்க அப்பா. அதனால நான் மக்களுக்கு என்ன சொல்வேன்னா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், நிறைய மனுஷங்களை சேர்த்து வைங்க. அந்த மனுஷங்க தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பிரைவேட் டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 3,000 தாம்மா வாங்குறேன், இல்லைம்மா எனக்கு 5,000, நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன்மா, எம்எட் முடிச்சிருக்கேன், 9,500 தான் வாங்குறேன், அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு ஒரு 3,000லேருந்து 5,000 இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டால் முடிஞ்ச ஒரு தொகையை அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருக்கும் சார். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் பெரும்பாலும் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப குறைவான சம்பளமாக வாங்குறாங்க. ரொம்ப குறைவாக வாங்குறேன். ஆனால் நிறைய ஸ்கூல் அதிகமாக கொடுக்கறதும் இருக்காங்க. அதை கம்பேர் பண்றப்போ கம்மியா கொடுக்கறதும் நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுத்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.